நீ ஃபர்ஸ்டே ரெடி ஆயிட்டு நான் அதுக்கப்புறம் உன்னை வெளியே கூட்டிட்டு வரேன், ஆட்டோ போலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்துச்சு. அப்ப நான் சொல்லிட்டேன், இல்ல நான் ஆட்டோல வரல, இங்க வரைக்கும் போயிட்டு வாங்க அப்படின்னு. ஏன் நான் இல்ல, என்னால வெயில் தாங்க முடியல, நீங்க போயிட்டு வாங்க, சந்தோஷமா போயிட்டு வாங்க, பசங்க எல்லாம் பத்திரமா கூட்டிட்டு வாங்க. உடனே என்னுடைய சின்ன தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு, ஜெயா வரமாட்டேன்னு சொல்லிடுச்சு அப்படின்ட்டு. அப்ப என்னுடைய சின்ன தங்கச்சி சொல்லியிருக்கா, அது சொல்றப்போ உண்மைதான். அதனால பாவம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாவே அதால உட்கார முடியறது இல்ல ஆட்டோல, ரொம்ப கஷ்டப்பட்டது. நம்ம உள்ள போயிட்டோம்னா அது மட்டும் தனியா இருக்கும். நம்ம என்ன பண்றது, ஏதாச்சும் ஒரு நாயோ இல்ல வேற ஏதாச்சும் எல்லாம் வந்துருச்சுன்னா அது என்ன பண்ணலாம். அதனால அது இன்னொரு டைமுக்கு நம்ம கூட்டிட்டு போலாம், ஃபர்ஸ்ட் நம்ம போய் பார்க்கலாம். அந்த இடம் கரெக்டா இருந்துச்சுன்னா அதன் பிறகு நம்ம கூட்டிட்டு போலாம் அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு அன்னைக்கு நைட்டே எனக்கு சொன்னாங்க. நீ சொன்னதெல்லாம் சொல்லுச்சு, நீ சொல்றது கரெக்டு தானே, என் மனசுக்கு எது கரெக்ட்னு பண்ணுதோ அதுதான் நான் செய்வேன் அப்படின்ட்டு சொல்லிடுறேன். அதன் பிறகு அவங்களும் மறுநாள் பார்க்குக்கு கிளம்பும்போது எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, பத்திரம் பசங்கள்லாம் கூட்டிட்டு போறீங்க, என்னதான் அவங்க வளர்ந்துட்டாலும் நமக்கு அவங்க பசங்க, பத்திரமா கூட்டிட்டு வாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு நான் போன் வச்சுட்டேன். நான் என்ன நினைச்சேன்னா, போனாங்கன்னா ஒரு 3 மணி நேரத்துல ரிட்டர்ன் வந்துருவாங்க அப்படின்ட்டு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு 2 மணிக்கு ஃபோன் பண்ணாங்க. என்னுடைய சின்ன தங்கச்சி சும்மா விளையாட்டுத்தனமா ஒரு அழறது மாதிரியே சொல்லுச்சு, ஜெயா நம்ம அம்மா நம்மள ஏன் தான் தனியா விட்டு போனாங்களோ அப்படின்னு சொன்னோட, ஏன் பசங்க எதனா செலவு வைக்கிறாங்களா அப்படின்னு. நான் நினைச்சு வந்தது ஒண்ணு, இங்க நடந்தது ஒண்ணு இருந்துச்சு. அது யாரு நினைச்சது என்ன நடக்குது சொல்லு அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். என்ன விஷயம், நான் ஏதோ பார்க்ல இருக்கோம், சும்மா அப்படியே பசங்கள காமிச்சுட்டு கூட்டிட்டு வந்துடலாம்னு நினைச்சேன் ஜெயா. ஆனா இங்க வந்த பிறகுதான் தெரியுது, நான் குடியாத்துல தான் இருக்கேனா இல்ல சென்னை சைட்ல இருக்கேனான்னு எனக்கே தெரியல. நல்ல ஒரு தென்னந்தோப்பு மாதிரி இருக்கு. அது உள்ள அவங்க எல்லாமே சொந்த நிலத்திலேயே ரெடி பண்ணியிருக்காங்க. சென்னை சைட்ல எல்லாம் இருக்க டிவில எல்லாம் நம்ம பார்ப்போமே, அது போல எல்லாம் இருக்கு ஜெயா. நான் வந்து நார்மலா இருக்கும்ட்டு தான் நான் கூட்டிட்டு வந்தேன். ஆனா இங்க பார்த்தா போட்டிங் எல்லாமே இருக்கு. ஈவினிங் ஆயிடும் போல இருக்கு நாங்க வரதுக்கு அப்படின்னு. நான் என்னுடைய சின்ன தங்கச்சி போயிருக்கிறதால அது சீக்கிரமா பசங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்துரும், அது சும்மா தான் சொல்றேன் அப்படின்ட்டு நானும் சரி பசங்களை பத்திரமா பார்த்துக்க, எல்லாமே சீக்கிரமா வந்துருங்க, மழை வரப்போ மாதிரி இருக்கு, நீங்க வந்துருங்க அப்படின்ட்டு நான் சொல்லிட்டு வச்சிட்டேன். அதன் பிறகு